பிக் பாஸ் சீசன் 8ல் விஜய் விஷால் அவர்கள் செகண்ட் ரன்னப்பாக வந்திருக்கிறாரு. இப்போ அவர் இந்த மாதிரி செகண்ட் ரன்னரப்பராக வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க, சீரியல் நடிகை ரித்விகா அப்படின்னா சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கிறாங்க. விஜய் விஷால் இந்த அளவுக்கு வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அமைதியான ஒரு பர்சன் தான். எப்படி எல்லாரையும் சமாளிக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். அதே போல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த ஷோவில் பார்த்துட்டு அவர் காதல் வயப்பட்டிருக்காரு. காதலில் நிறைய விஷயங்கள் அவரை ரொம்பவே தப்பானவராக காட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை கேமுடைய பிளானே அந்த மாதிரி இருந்திருக்கலாமே தவிர அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது. எனக்கு பல வருடங்களாக தெரியும். ஏன்னா நாங்கள் ஒன்றாக சீரியல் நடிக்கும்போது கூட ரொமான்டிக் சீன் வரும்போது தயங்கி தயங்கி தான் நடிப்பார். நான் பர்மிஷன் கொடுத்தா கூட ரொம்பவே அவர் தயங்கி நடிப்பார். எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நடிப்பை அவர் கூட இருக்கும்போது கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரியான ஆளே அவர் கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க. விஜய் விஷால் அவர்கள் கேம் பிளானுக்காக வேணும்னா அப்படி இருந்திருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கலாமே தவிர அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுன்னு ரித்விகா அவர்கள் சொல்கிறது இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சிம்பு அவர்களுக்கு வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி பர்த்டே வருது. ஆனால் இது வரைக்கும் அவர் அடுத்த படங்களில் கமிட்டாகவும் இல்லை, படம் வெளியாகவும் இல்லை. ஆனால் கமல் அவர்களுடைய தயாரிப்பில் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் இவர் படம் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திகள் மட்டும் வெளியாகி இருந்துச்சு. அதற்கப்புறமாக இன்னும் நிறைய திரைப்படங்களில் இயக்குநர்களோட அவர் இணைய போகிறாரு அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வெளியாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அவர் கமிட்டாகவும் இல்லை, அதே போல் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகவும் இல்லை. எப்போ தான் அவருடைய படம் வரப்போகுது அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே காத்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவருடைய படம் வரலை அப்படின்றது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். இந்த நிலையில் அவருடைய 50வது படத்தை அவரே கூட இயக்கி நடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் போயிட்டுருக்கு. ஏன்னா சின்ன வயதில் இருந்தே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பால் அனைவருடைய மனதையுமே வென்றவர். பொறுத்திருந்து பார்க்கலாம், யார் படத்தில் நடிக்க போகிறாரா இல்லை அவரே படத்தை இயக்க போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.